7 மணிக்கு மேலே தான் விஜய் டிவி என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னாரு. சரி, நம்ம முதல்ல இந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துடுவோம். பீடி சிகரெட் மாதிரி வச்சுக்கிங்க, மூக்கு வழியா காத்து இழுங்க. அது ஒரு நிமிஷம் ஊத கத்துக்கிட்டீங்கன்னா 17 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருப்பீங்க. ஸோ சூரியனை பார்க்க விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க நீங்க ஒரு நாளைக்கு, அது நாளைக்கு மறுபடியும் 1 மணி நேரத்துக்கு 235 ml தண்ணி குடிக்கணும். நீங்க தண்ணி குடிக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பால்பிட்டேஷன் ஆயிடும் ஹார்ட். பாதி பேர் ஆஸ்பத்திரிக்கு நடுராத்திரியில் இருந்து போய் ஹார்ட் அட்டாக்னு தப்பா நினைச்சுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தண்ணி குடிக்காது தான். இல்ல தனியா பேசுறேன். ஐயோ வெக்கமா இருக்கு எனக்கு. இந்த 68 வயசுல என்னை பார்த்து தனியா பேசணும்னு சொன்ன முதல். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Please tell me what is the loan that you have only you can pay, others cannot pay. You put me in a spot. It's a very difficult. I mean, there are so many. All these loans, whatever we borrow, I can pay. Okay. But there are loans only you can pay. Maybe my responsibility to my parents. Your responsibility. To my parents. Very good. 1, 2. Okay. Responsibility for my wife, children. Make it 1. Responsibility to children, wife, parents. Only 1 loan. Okay. Me another 8 loan. Another 8 loan to the society. The society has given me all this year so many things, and I have to repay to the society by giving the employment to the people and making other families because of them. We will get Teresa Award for this. Number 2. Number 3. To the Mother Earth. Mother Teresa. No, Mother She's Earth. dead. Earth. Oh, Mother Earth. Earth. Very good. Very good. Nature. Nature, very good. We can make it 1. Nature and the earth together. Water. Water together. See, the debt you have with water, earth, nature, all together. Number 3. Society. You already said it. Okay. To my Guru. To your Guru. One Guru only or many Gurus? Many Gurus are there. Many Gurus. 4th. 5th. Okay. And one is that my life partner, that is my body. That is, I have to take care of my body. I only can take it. Nobody else can take care of it. That is the number 1. Okay. So, 1 is right. Balance 8. இப்போதான் நீ கரெக்டாக சொன்ன 1. ஓகே, யுவர் டைம் இஸ் ஓவர். சரி, நீங்கள் போய் உட்காந்துங்க. இவங்களை பார்த்து சிரிக்கலாமே, நீங்கள் அங்கே போய் கீழே உட்காந்தா தானே. ஓகே, உட்காந்துங்க. சார், என் பேர் ஜெகத் சார். ஜெகத் 45 lakhs லோன் இருக்கு சார். அதை பற்றி யார் கேட்டாங்க? நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் தான் சாயங்காலமே இப்போவே முன்ன ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துக்கப்பேன் சார். பெற்ற கடன் சார், நம்ம பெற்ற கடன் சார், நம்மளை நம்பி வந்தவங்களோட கடன் சார், நன்றி கடன் சார், காலை கடன் சார். எனக்கு தெரிஞ்சது இதில் காலை கடனுக்கு வரைக்கும் பார்த்து இதெல்லாம் இல்லை. இது இல்லாமல் இதுக்கு போய் உட்காரு. இது வந்து ஒன்னே சொல்லுங்க. க்ரோத் ரஞ்சித் சார். எனக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறீங்க சார்? கொஸ்டின் திருப்பி சொல்லிட்டோமா? இப்போ இந்த 9 கிரெடிட் கார்டு கடன் இதெல்லாம் விசாரிச்சோம்ல, அது மாதிரி நீங்கள் மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் வந்ததுனால உங்களுக்கு 9 விதமான கடன் இருக்கு. அந்த கடனை நீங்கள் தான் பே பண்ணணும். அது மாதிரி என்னென்ன கடன் இருக்கு சொல்லுங்க. பே சொன்னால் போதும். ஓகே சார். ஒன்று நம்மளோட பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கிற சார். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதில் ஒன்று பாடியாக பார்த்துக்கிற, உடம்பு பார்த்துக்கிறது, அது ஒன்று அவர் சொல்லிட்டாரு. மீதி நம்மளை சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கிற சார். நம்மளை சுற்றி இருக்கவங்க, நான் தான் சுற்றி இருக்கேன், நல்லா பார்த்துக்கோ. நம்மளோட டீம் மெம்பர்ஸ், சபார்டினேட்ஸ் நல்லா போய் ஓகே சொல்லுங்க சார். ஜீவாங்க சார். ஜீவன். ஜீமன். ஜீவா. ஜீவா, அது நல்ல பேராச்சப்பா. நீனும் ஜீமன் ஆமன்லாம் சொன்னீங்க, நான் பயந்துட்டேன்.
முதல் கடன் வந்து நன்றி கடன் சார். முதல் கடன் நன்றி கடன். வெரி குட். ஓகே. எவ்வளோ வச்சிருக்க? என்ன சார்? நன்றி கடன் சாகு வரை இருக்கு சார். ஓகே. அடுத்தது சொல்லு. அது ஒன்று தான் சார் எனக்கு. அது ஒன்று தானே? போய் உட்காது. தேங்க்யூ. நான் டாக்டர் வெங்கடேஷ். டாக்டர் வெங்கடேஷ். ஓகே, இவங்க சொன்னதை தவிர ஒன்று வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி. கிவிங் பேக் டு த சொசைட்டி. பட் உங்ககிட்ட பணம் இருக்கா கொடுக்கறதுக்கு? கண்டிப்பாக சார். வெரி குட். கூடிய அளவுக்கு இருக்கு. வெரி குட். கை கொடுங்க. யுவர் திங்கிங் இஸ் குட். பட் மீதி 9 கடன் சொல்லுங்க. நீங்க 8 சரி 8 சொல்லுங்க. 8 சொல்லுங்க. அவங்க சொன்னதெல்லாம் நீங்க எப்படி வேணாலுங்க. இது பாஸ்வேர்டு மாதிரி. இப்போ ஐஃபோன் வச்சிருக்கீங்க, 8 டிஜிட்ல பாஸ்வேர்ட்னா 8 போட்டால் தானே ஐஃபோன் ஒர்க் பண்ணும். அவங்க சொன்னாங்க பாஸ்வேர்டுன்னு சொல்ல முடியுமா? யூ ரிப்பீட். பெற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட். பெற்றவங்களுக்கு. அப்புறம் வந்தவங்க ஒய்ஃப், கூட பிறந்தவங்க, ஒய்ஃப் இருக்காங்கல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன் டாக்டர் வெங்கடேஷ். இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போனால் முதல்ல ஒய்ஃபை சொல்லு. என்ன பெற்றவர்கள் அடிக்க மாட்டாங்க, பொண்டாட்டி அடிப்பா. அதை சொல்லி காப்பாற்றிக்க தெரியலையா? எங்கேருந்து புத்திசாலி ஆக போகிறேன்? சரி சார். நீங்கள் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நான் சொன்னதுனால போட்டேன். அது போய் அடிப்பா, அதுக்கும் அடி வாங்குவேன். நீ எதையாவது சொல்லு, அடி வாங்காம இருக்கிறதுக்கு சொல்லு. ஃப்ளோவா வந்தா ஐயோ. ஃபர்ஸ்ட் பெற்றவங்க. ஃபர்ஸ்ட் மறுபடியும் பெற்றவங்களா? என்னோட ஃப்ளோ இல்லப்பா, நீ வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியை பார்க்கணும். நீ அடி வாங்க கூடாதுன்னு எனக்கு கவலை. சரி. ஒய்ஃப் சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்க. ஓகே. அப்புறம் நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்றோம். இப்போ அப்போ பேரண்ட்ஸை விட்டேன். ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே. டோல் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்புறம் அந்த சொல்லிக் கொடுத்த டீச்சர். அதுக்கப்புறமா வந்து உதவி செய்த நண்பர்கள். ஐயோ. அப்புறம் வந்து கூட இருக்கிற இப்போ நம்ம கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரும். ஆமாம். அப்புறம் எந்த ஒரு அன்பே சிவம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணவங்களையும் மறக்கக்கூடாது. அன்பே சிவம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண, பெரிய ஹெல்ப் பண்ண மறந்துடலாம். அதை சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். சரிங்க சார். 5 போதும் சார். 5 போதுமா? ப்ரைஸ் வாங்காது இல்லைன்னு இருங்க. நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணாக்கா திருப்பி ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதுனால என் கார்டு தேட்டுறேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி நீங்கள் எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணலாம். சரி சார். நான் என்னுடைய கார்டு கொடுங்க. சொக்கலிங்கம் அவருடைய பிரதர் சொக்கலிங்கம். தேங்க்யூ டாக்டர். நைஸ் மீட் யூ. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் ரைட். நீங்கள் சொல்லுங்கள். சார், என் பேர் கர்ணன் சார். உன் பேர் கர்ணன்? ஆமாங்க சார். எல்லாமே கொடுத்து தான் பழக்கம் சார். கொடுத்து பழக்கமா? அந்த ஒரிஜினல் கர்ணனை சொல்கிறேன். ஆமாங்க சார். சார், உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது சார். எனக்கு ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்தனோ அதை நான் தான் சொல்ல முடியும். ஒரு கடன் சார். நான் என்ன பார்க்குறேனோ அதை நான் தான் சொல்ல முடியும். அது கடன் தான். ரைட் சார், சொல்லி முடிச்சேன். அடாடாடாடா, இன்னைக்கு ராத்திரி வைரமுத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார், இப்போ ஒரு மாணிக்கத்தையே பார்த்துட்டேன். பார்த்ததை உன்னால் தான் சொல்ல முடியும், பார்க்காததை எப்படி சொல்ல முடியும்? அடாடா, கொண்டுட்டப்பா. சொல்லட்டுமா சார்? சொல்லு. நான் கேட்டது சார். கை தட்டுறாங்கல்ல எல்லாரும். சொல்லு. நான் கேட்டது சார். நீ கேட்கறது. நான் என்ன கேட்டேனோ அதை நான் தான் சொல்ல முடியும். ஓ, நீ என்ன கேட்டியோ? சரி, இது நான் தானே சொல்ல முடியும் சார். நான் கேட்டது யாரும் சொல்லுவாங்களா சார்? கேட்டதாங்க சார். அப்பா, அவர் காதால கேட்டதை அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் காது ஒர்க் பண்ணல, அதனால கேட்க முடியும். ஆஹா, என்ன கருத்து? இல்லை சார், இது ஒரு கடன் தானே சார். நம்ம வந்து என்ன வாங்குறோமோ அது கொடுக்கணும். அது ஒரு கடன் தானே சார். என்ன வாங்குறோமோ அது கொடுத்தானே சார் ஆகணும். அது வந்து உள்ளதுக்கா என்ன? வாங்கினதை கொடுக்கணும்னா நம்ம எதுக்காக பிசினஸ் பண்றோம்? அதுக்கு பேர் கடன் சார். நம்ம வாங்குறத கொடுக்க தான் எஸ்க்கு வந்திருக்கோம் சார். வாங்குறத கொடுக்கணும், கொடுத்ததை வாங்கிக்கணும். ஆமாங்க சார். ஆனால் இல்லை சார். சார், எஸ்க்கு வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ என்ன வாங்குறியோ திருப்பி கொடுத்துரு, எச்சா கொடுத்துரு. ஒன்று வாங்கினா 2 ஆகிடும். இப்போ உங்க கம்பெனிக்கு நீ வாங்குற 10 ரூபா, நீ 50 ரூபாயா திருப்பி கொடுத்து, அப்புறம் உங்க கம்பெனியில் எங்க பணம் இருக்கும்? சார், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? நிறையா இருக்கு சார். இல்லை சார், தனியாக பேசிக்கோங்க சார். தனியாக பேசணுமா? ஐயோ, வெக்கமா இருக்கு எனக்கு. இந்த 68 வயசுல என்னை பார்த்து தனியாக பேசணும்னு சொன்ன முதல் சார்,
அது 8 மணிக்கு மேலே சார். அது 8 மணிக்கு மேலேயா? இல்லை சார் கிளம்ப. சார் இல்லை, எங்கள் ஊரில் எப்போவுமே 6 மணிக்கு மேலே தான் உங்க நாங்கள் ஊர் கதையெல்லாம் வேணாம்பா. இந்த 8 கதையை சொல்லி பிரைஸை வாங்கிட்டு போவேன்னு காத்துன்னு இருக்காங்க. வேணாம், இவர் இருக்கார் சார். ஒன்று சரி சரி வேணாம், நீ போ, நீ சொல்லு. சார் பெற்ற கடன், ஆ வளர்த்த கடன், ஆ வாங்கின கடன். அட வெட்ட கடன், வளர்த்த கடன், வாங்கின கடன், அப்பதான் இவ்வளவு தானே? இது 3 தான் ஆச்சு. மீதி 6 யார் சொல்வா? கிளம்பு. அது எனக்கு முன்னாடியே தெரியுமே. உங்களுக்கு 7 மணிக்கு மேலே தான் விஜய் டிவி என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னாரு. சரி, நம்ம முதல்ல இந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துடுவோம் அப்படின்னு. அதாவது நான் பேச வந்தது ஹெல்த்து. கடைசியா அவர் கேட்டுக்கிட்டாரு ஸ்டாண்டப் காமெடி சிவா, எல்லாம் பாதி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ வி ஹவ் கிவன் ஏ ஸ்டாண்டப் காமெடி. ஆனால் இந்த காமெடியில் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கடன் வந்து உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா 2 தான் தேவை. 80 மார்க், 100ல் 80 மார்க் வாங்கிடுவீங்க. 2மே ஃப்ரீ. ஓகே, 1 மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் என்னென்னா, நீங்கள் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இந்த பிரீத் அவுட்டை மொல்லமாக பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரா எடுங்க, அதை கட் பண்ணிக்கிங்க, அதை எடுத்து வாயில் பீடி சிகரெட் மாதிரி வச்சுக்கிங்க, மூக்கு வழியாக காற்று இழுங்க, ஊதுங்க. அது 1 நிமிஷம் ஊத கற்றுக்கிட்டீங்கன்னா 17 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருப்பீங்க. ஓகே, அதனுடைய விஞ்ஞான விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எனர்ஜின்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து இஸ் கிரியேட்டட் இன் மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன எனர்ஜி கிரியேட் பண்ணுதுன்னா ஏடிபி. அந்த ஏடிபி பிரீத் பண்ணுற மாலிக்யூலுக்கு, ஒரு மாலிக்யூலுக்கு 28 கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏடிபி கிடைக்கும், ஆனால் அதில் 4 மாலிக்யூல் தான். ஸோ நீங்கள் பிரீத் பண்ணால் போதும். அடுத்தது 8 மணி நேரம் தூங்கணும். தூக்கத்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. உலகத்தில் 2த்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. ஒன்று தண்ணிக்கு, இன்னொன்று தூக்கத்துக்கு. நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் உடல்நிலையை ரிப்பேர் ஆகுது. டீப் ஸ்லீப், ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், ஸ்லோ ஸ்லீப் அப்படின்னு. டீப் ஸ்லீப்பில் உங்கள் மூளை வந்து உங்கள் உடம்பை பேரலைஸ் பண்ணி சரி பண்ணுது. செனசன் செல்ஸ் எல்லாம் சரி பண்ணி விடுது. அந்த ஸ்லீப்பு, நேற்று நீங்கள் 6 மணி நேரம் தான் தூங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, 2 hours கடன். அதுக்கு பேர் தான் ஸ்லீப் டெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்க கடன். 2024 நீங்கள் எவ்வளவு தூக்க கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னு பாருங்க. அந்த கடனை சரி பண்ணலைன்னு வச்சுக்கிங்க, கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஓகே, ஆமாம், இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காமெடி பண்ணோம். ஸ்லீப் டெட். இந்த ஸ்லீப் டெட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் தூங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ அதனால இந்த கடனை நீங்கள் தான் செலுத்தி ஆகணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் சரியாக தூங்கலை, 60 வயசுக்கு மேலேன்னா 7 மணி நேரம், 60 வயசுக்குள்ளன்னா 8 மணி நேரம் நீங்கள் தூங்கலைன்னா அது கடன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்லீப் கடன். அதே மாதிரி காலையில் எழுந்து சூரியனை பார்க்கணும் ஒரு 15 செகண்டுக்கு. ஏன்னா உங்கள் கண்ணில் கேங்லியான் செல்ஸ்ன்னு இருக்குது. அந்த செல்ஸை சூரியன் திசை நோக்கி பார்த்தீங்கன்னா போதும், அது உங்கள் அந்த கண்ணில் பட்டு உங்கள் பிரெயினில் சர்க்காடியன் ரிதம் கிரியேட் பண்ணும். சர்க்கா அப்படின்னா 24 hours. ஸோ வி நீட் தி சர்க்காடியன் ரிதம். அதுன்னா என்னென்னா, எப்போ பசிக்கும், எப்போ தூங்கணும், எப்போ வந்து எழுந்து பார்க்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் சர்க்காடியன் ரிதம். இது செகண்டு. ஸோ சூரியனை பார்க்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு, அதை நாளைக்கு மறுபடியும் பண்ணுங்க, ஆனால் அது கடன், அதுக்கு ஒரு விலை கொடுப்பீங்க நீங்கள். 3வது
நான் டைம் இல்லாததுனால எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தூக்க கடன், ஸ்லீப் டெட். அப்புறம் நியூட்ரிஷன் கடை, புரோட்டீன் சாப்பிடல, இன்னைக்கு வைட்டமின் B12 சாப்பிடல, B1 சாப்பிடல, நல்ல காய்கறி சாப்பிடலன்னு வச்சுங்க, அது நியூட்ரிஷன் கடன். மூணாவது உடற்பயிற்சி கடன், இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணல, ஏரோபிக் எக்ஸசைஸ் 30 நிமிஷம், ஓகே, வாரத்துக்கு 3 முறை மசில் எக்ஸசைஸ் பண்ணல, அது ஒரு கடன். நாலாவது மென்டல் ஹெல்த், மனநல கடன். அஞ்சாவது 1 மணி நேரத்துக்கு 235 ml தண்ணி குடிக்கணும். நீங்க தண்ணி குடிக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பால்பிட்டேஷன் ஆயிடும் ஹார்ட். பாதி பேர் ஆஸ்பத்திரிக்கு நடுராத்திரியில் இருந்து போய் ஹார்ட் அட்டாக்னு தப்பா நினைச்சுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தண்ணி குடிக்காது தான். ஓகே, அங்கே போன உடனே தான் சொல்லுவாங்க, ஒரு நாள் வச்சிருந்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா நிதானமாக டாக்டர் சொல்லுவேன், உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, பால்பிட்டேஷன் தான், வீட்டுக்கு போ, மறுபடியும் வா அப்படின்னு. தண்ணி குடித்தா அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, ஸோ ராத்திரியில் தூங்கிறதுக்கு முன்னால் ½ அன் ஹவர் முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அடுத்தது உடல்நிலை கடன், பார்ஷல் டெட்டு. ஓகே, பார்ஷல் டெட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே கழுத்து முன்னால் வந்திருக்கு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஏஐயில் படம் எடுங்க, ஓகே, அது காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த கழுத்தை சரி பண்ணிக்கிங்க. அது இல்லைன்னா என்ன ஆகும்னா, ராத்திரியில் திரும்பி திரும்பி படுப்பீங்க. திரும்பி படுக்கும்போது உங்களுடைய தாடை கீழே வந்துடும், அதனால வாய் வழியாக காற்று எடுத்துப்பீங்க. அப்போ பிரெயின் சென்சார் ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ அது போஷல் கடன், இது 6வது. 7வது சோஷியல் டெட், சமூக கடன். அப்புறம் குரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அது 9வது கடன். இந்த மாதிரி 9 கடனையும் நான் ஒரு நோட் ஷீட் போட போகிறேன். ஓகே, இந்த மாதம் ஜனவரி வீடியோவில். ஓகே, அதை பாருங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.